மேங்கோ மில்க் ஷேக் பண்ண போகிறோம். மேங்கோ மில்க் ஷேக் என்ன இன்றைக்கி மேங்கோ வாங்கிட்டு வந்திருக்கோம். மாம்பழம், இந்த மாம்பழத்தில் மாம்பழம் ஜூஸும் பண்ணலாம், மில்க் ஷேக்கும் பண்ணலாம். பால் ஊற்றினா மில்க் ஷேக், பால் எதுவும் ஊற்றாமல் வெறும் மேங்கோ மட்டும் எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி சீனி போட்டால் அது பேர் ஜூஸ். நம்ம மேங்கோ மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, வாங்க பார்ப்போம், வீடியோக்குள்ளே போகலாம். அந்த தொலியை சீவி நல்ல தொலியை நீக்கி எடுத்து விடுவோம். ஓகே, நல்ல மெட்டால தொலியை நீக்கி எடுத்துடுங்க. ஓகே, நல்ல தொலியை நீக்கி எடுத்துக்கிட்டு தொலி சீவனா அப்படியே குடிச்சிக்கலாம். அரிக்கணும்னு வேண்டான்னு தொலி நம்ம சீவனம்னா அரிக்க வேண்டாம். அப்படியே நம்ம அப்படியே ஜூஸ் பண்ணி அப்படியே குடிக்கணும். தொலியோட சிலவும் போடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அரிக்கணும். அது லைட்டாக இதாக இருக்கும். மாச்சமப்படாமல் நம்ம தொலி சீவிட்டு அப்படியே நம்ம அரைச்சி அப்படியே கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம். ஓகேவா? எப்படி வந்துட்டு வச்சுல அப்படி மெதுவாக உடனே தொலியை நீக்கியாச்சு. இனிமேல் அதை நம்ம சீவி துண்டுண்டாக வெட்டி வெட்டி இந்த பவுல்ஸில் வச்சு விடுறோம். ஓகேவா? தொலியை நல்லா சீவணும். நல்லா இருக்கலாம். நம்ம இப்படி அரைச்சாலே போதும். துண்டுண்டாக வெட்டி பவுல்ஸில் போட்டு விடுவோம். ஓகே, நம்ம மாம்பழம் வெட்டி வச்சு இன்னும் உள்ளே போட்டு விடுவோம். ஓகே, ஓகே, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து விட போகிறோம். அதுக்கப்புறம் சீனி போட்டு விடுவோம். கொஞ்சம் தேவையான அளவு சீனி. இனிப்பு இருக்கும் மாம்பழத்துலேயும் நம்மளும் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் போடு 2 ஸ்பூன் சீனி. இது கூலிங்க்கு நல்லா. நம்ம ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் கட்டி எடுத்துக்கிட்டோம். ஐஸ் கட்டி போட்டுவிட்டோம். ஓகே, அடுத்தால பால் ஊற்றிக்கிட்டோம். ஓகே, தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. நம்ம மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். வெறும் தண்ணி, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம பண்ணோம்னா அது வந்து மேங்கோ ஜூஸ். இது கொஞ்சம் பால் ஊற்றினா மேங்கோ மில்க் ஷேக். ஓகேவா? இந்த ரெண்டு இவ்வளோ தான் வித்தியாசம் வேணும். இதை நீங்கள் லேசாக பாலுக்கு பதில் லைட்டாக தண்ணி ஊற்றி ஐஸ் கட்டி போட்டு நீங்கள் அடித்து எடுத்தீங்கன்னா அது பேர் மேங்கோ ஜூஸு. பால் ஊற்றினா மேங்கோ மில்க் ஷேக். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேங்கோ மில்க் ஷேக் தான் பண்ணுறோம். அதை அமைக்க பிடிச்சிக்கேன் வர கீழே. ஓகே, ஜூஸ் ரெடி. ஓகே, ஜூஸ் ரெடி ஆகிட்டா. ஏன்னா நம்ம பால் ஊற்றுனதுல கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. ஓகேவா? அப்படியே நம்ம கிளாஸில் இருக்கும். ஓகே, பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இல்லை நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலையா, அப்படியே பால் தான் ஊற்றுருவோம். கட்டியாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, மேங்கோ ஜூஸ் ரெடி. ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். மேங்கோ ஜூஸு பண்ணி நீங்களும் குடிங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.